இந்த வீடியோல நம்ம ஆவரேஜை பத்தி பார்ப்போம். ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சராசரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஆவரேஜ் வந்து ஃபார்முலா எப்படி சொன்னான்னு பார்த்தீங்கன்னா சம் பை டோட்டல் நம்பர்ஸ். ஓகே, ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர்ஸ். அப்போ ஆவரேஜ் அப்படிங்கிறது இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். இது 75 மார்க்கு, இது ஒரு 80 மார்க்கு, இது ஒரு 85 மார்க்கு, இது ஒரு 90 மார்க்கு, இது ஒரு 85 மார்க் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. அந்த பையன் அருண் அப்படிங்கிற ஒரு பையன். ஓகே, இந்த அருண் அப்படிங்கிற பையன் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆவரேஜா அவன் எவ்வளவு மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேசிக் மெத்தட்ல இருந்து சொல்றேன். ஓகே, 75, 80, 85, 90, 85. ஓகே, இதை ஆட் பண்ணீங்கன்னா என்னது 10, 15. ஓகே, அடுத்து 8, 16, 24, 33, 33, 41 பை 5 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 8 சார் 40, 5 3 சார் 50. ஆவரேஜா அந்த பையனோட அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் மார்க்னு பார்த்தீங்கன்னா 83 மார்க் கிட்ட வாங்கியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படிங்கிறது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து ஒரு 200 சாக்லேட் வந்து இருக்கு. அதை வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க பிரிச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளவு சாக்லேட் வாங்குவான்? ஒன் ஸ்டூடெண்ட் கேன் கெட் ஈக்குவல் டு 200 டிவைட் பை 10 அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 20 சாக்லேட் வந்து கிடைக்கும். ஓகே, இது வந்து என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். ஆவரேஜ் அப்படிங்கிறது மெயினான விஷயம் என்னது? ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இந்த சம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சம்ம பார்க்கும்போது வச்சோம். ஓகே, இப்போ ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஒரு டூ நம்பர்ஸ் 34, 56 ஆவரேஜ் கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 90 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 45. ஓகே, இது ஆவரேஜ். ஓகே, அடுத்து வந்து ஆவரேஜ் ஆஃப் மூணு நம்பர்ஸ்க்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. 20, 28, 36 அது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. 48, 84 பை எத்தனை? மூணு நம்பர். எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர் கீழே வரும். இது மூணு நம்பர் இருக்கு. 1 2 3. ஓகே, அப்போ ஆவரேஜ் வந்து 28. அடுத்த ஆவரேஜ் ஒரு 4 நம்பர் பார்த்தோம்னு 40, 48, 50, 62. ஓகே, 4 நம்பர் வச்சா 4. அப்போ இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 110, 160, 200. 200 பை என்னது 4. அப்போ ஆவரேஜ் என்னது ப்ளஸ் 50. ஓகே, இது சாதாரண நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகே, இப்போ டீவியேஷன் மெத்தட்னு ஒன்று நான் கொண்டு வரேன். ஓகே, டீவியேஷன் அப்படிங்கிறது ஒரு பேஸ் நம்பரை எடுத்துட்டு அதுல இருந்து எவ்வளவு டிவியேட் ஆயிருந்ததுன்னு பார்க்கணும். ஒரு 138, 152, 111, 140. இதுக்கு பேஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 140 எடுத்துக்கிறேன். இது 140ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 2 கம்மியா இருக்கு. 140ல இருந்து எவ்வளவு கூட இருக்கு? 12 கூட இருக்கு. 140ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 29 கம்மியா இருக்கு. 140ல இருந்து எவ்வளவு? 0 தான் இருக்கு. இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. இது நாலுத்தையும் ஆட் பண்ணி இது 0ங்கிறனால இந்த 4 நம்பரையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணீங்கன்னா 10 மைனஸ் 29 பை டோட்டல் 4. ஓகே, மைனஸ் 19 பை என்னது 4. 19ஐ 4ஆல் அடித்து கொடுக்க வேண்டும். 4 4 சார் என்னது 16. 3 பாயிண்ட் 4 6 சார் என்னது 24. 6 4 60. 19 பை 4. 4 4 சார் 16. 3 0 4 8 சார் போடலாம். 4 8 சார் ஒரு நிமிஷம் 19 4 4 4 சார் என்னது 16 3. இங்கேயும் பாயிண்ட் இங்கேயும் பாயிண்ட் இருக்கும். 4 7 சார் என்னது 28. 4 0 திருப்பி ஒரு 0. 4 5 சார் என்னது 20. ஓகே, இதுல நெகட்டிவ் இருக்கிறதுனால மைனஸ் 437.4.75. அப்போ 140 அப்படிங்கிறது என்ன நம்பரு? பேஸ் நம்பர். அதுல இருந்து அந்த 4.75 கழிக்கணும். 140 இருந்து கழிச்சிங்கன்னா என்னது 135.25. ஓகே, இதுதான் வந்து ஆவரேஜோட வேல்யூ. ஓகே, இந்த பேஸ் நம்பரை எடுத்து நான் சொல்றேன். இதை எப்படினாலும் நீங்க சால்வ் பண்ணலாம். எந்த நம்பர்னாலும் எடுத்து சால்வ் பண்ணலாம். மீன்ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு, டிவியேட் ஆயிருக்குங்கிறத பார்க்கணும். 199, 200. பேஸ் நம்பர் வந்து 200 வச்சுக்கோங்க. எவ்வளவு கூட இருக்கு? 39 கூட இருக்கு. இது 1 கம்மியா இருக்கு. இது 16 கூட இருக்கு. இந்த 3 தான். இது என்ன நம்பரு? பேஸ் நம்பர். ஓகே, அப்போ 38, 16, 54 பை 3. அப்ப என்னது 18. ஓகே, அப்ப 200 பேஸ் நம்பர் எவ்வளவு கூட இந்த டிவியேட் ஆயிருக்கு? கொஞ்சம் குறையலாம் இல்ல கூடலாம். இது கூட தான் இருக்கு. அப்போ 18. ஓகே, 218. இதான் என்னது? ஆவரேஜ். புரியுதா? இது எவ்வளவு டிவியேட் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டீவியேஷன் மெத்தட் என்ன பண்றோம் போடுறோம். அடுத்த வருஷம் பார்க்கலாமா? 138, 152, 111, 140, 161. இது டீவியேஷன் நம்பர் வந்து 140. இதான் என்னது? பேஸ் நம்பர். பேஸ் நம்பர் எவ்வளவு கம்மியா இருக்கு? 140 2 கம்மியா இருக்கு. இது 12 கூட இருக்கு. இது மைனஸ் 29 கம்மியா இருக்கு.
இது பிளஸ் 0 கம்மியா இருக்கு, இது பிளஸ் 21 கம்மியா இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட். இது 10, இது என்னது -8. 10 - 8 2/5. 2/5ங்கிறத அடிச்சு கொடுத்தீங்கன்னா 0.4. இது பிளஸ்ல தானே இருக்கு. இது பிளஸ், இதுவும் பிளஸ். இப்போ பிளஸ் அப்படின்னா 140 நீ எடுத்திருக்க, ஆனா அதுல எரர் கரெக்ஷன் எவ்வளவு இருக்கு? 0.4 இருக்கு. அப்போ உன்னோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 140.4. அதான் உன்னோட ஆவரேஜ் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மீன் டிவியேஷன் அப்படிங்கிறது கான்செப்டே தான். எவ்வளவு கூட குறைய இருக்குங்கிறது தான் அர்த்தம். அடுத்து 53, 53, 58, 58, 58. இப்போ 60 பேஸ் நம்பர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். -7, இங்க -7, இங்க -2, இங்க -2, இங்கே -2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். -14, -6, -20/1, 2, 3, 4, 5. இது நம்பர் -4. இப்போ 60ல இருந்து 4 போச்சு அப்படின்னா +56. இதுதான் என்னது ஆவரேஜ் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. இந்த மீன் டீவியேஷன் மெத்தடை வச்சு மெஜாரிட்டி ஆஃப் த சம் நீங்க என்ன பண்ணாலும் ஈஸியா சால்வ் பண்ணுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜ் ஆஃப் 1500, 1250, 1350, 750, 950, 700, 400, 500. அப்ப மீன் டிவியேஷன் என்ன எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ 1000 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. சும்மா எந்த நம்பர்னாலும் எடுக்கலாம். நான் 1000 எடுத்துக்கிறேன். இது வந்து +500 கூட இருக்கு, +250 கூட இருக்கு, +350 கூட இருக்கு, இது 250 கம்மியா இருக்கு, இது +250 கூட இருக்கு, ஆஹா, இது -50 கம்மியா இருக்கு, இது -300 கம்மியா இருக்கு, இது -600 கம்மியா இருக்கு, இது -500 கம்மியா இருக்கு. ஓகே. +500, -500 எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ நான் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஓகே. இது -300 +300 கேன்சல் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 700, இது வந்து ஒரு 600. 700 - 600 எத்தனை நம்பர்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 நம்பரா? ஒரு 100 டிவைட் பை என்னது 8. இப்போ இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7.5 வரும். நீ பேஸ் நம்பர் 1000 நீ எடுத்திருக்க, ஆனா உனக்கு பிரச்சனை எவ்வளவு தேவைப்படுது? 7 தேவைப்படுது. 7.5. இப்போ 1000 ஒரு நிமிஷம். ம். +700, +250, -250, ஏதோ ஒரு சின்ன இடத்துல கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு பார்ப்போமா? இங்க வச்சு இதை ஆட் பண்றாங்க. 500, இது என்ன வரும்? ஒரு 600. இது என்ன வரும்? -300. இது என்ன வரும்? -300. இது என்ன வரும்? -1100. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 1100. இது என்னது? -600, -1100. சின்ன மிஸ்டேக்கா? -600 தான் ஆவரேஜ். அப்போ -600 என்னது 8. எத்தனை நம்பர்ஸ் இருந்தது? 8 நம்பர்ஸ். இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா -7.5. அப்போ பேஸ் நம்பர் நீ 1000 எடுத்திருக்க, ஆனா எவ்வளவு டிவியேட் ஆகுது? -7.5 டிவியேட் ஆகுது. அப்போ இது கழிச்சீங்கன்னா 900 -75 தான் டிவியேட் ஆகும். -7.5 -75 தான் டிவியேட் ஆகும். ஓகே. அப்போ 925 தான் ஆகும். புரியுதா? டீவியேஷன் எவ்வளவு ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டு அதில் என்ன பண்ணிடலாம்னா, இப்போ வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 152ன்ட்டாங்க. 3 நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 137. இதுக்கு பேஸ் நம்பர் என்ன எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 140 எடுத்துக்கலாம். ஏன் இது எவ்வளவு கூட இருக்கு? +12 கூட இருக்கு. இது எவ்வளவு கம்மியா இருக்கு? -3 கம்மியா இருக்கு. அப்போ 2 × 24 மல்டிப்ளை பண்றோம். 2 × 12. அடுத்து 3 × +3 × -3. இப்போ என்னது? -9 பை. இதான டோட்டல் குவான்டிட்டி. பேஸ் நம்பர் எவ்வளவு எடுத்திருக்கேன்? 140 எடுத்துட்டேன். பை என்னது? 5. இப்போ 15/5. ஆன்சர் என்னது? 3. இப்போ 140 நீ எடுத்திருக்க, ஆனா டீவியேஷன் எவ்வளவு இருக்கு? 3 டீவியேஷன் இருக்கு. இப்போ ஆன்சர் என்னது? 143. புரியுதா? 5 சாரியோட ஆவரேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2250. 3 சுடிதாரோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2750. பேஸ் நம்பர் 2250 எடுத்துக்கிட்டோம்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. இது எவ்வளவு கூட இருக்கு? 500 கூட இருக்கு. ஓகே. அப்போ 5 × 0 ப்ளஸ் 3 × 500 டிவைடட் பை குவான்டிட்டி எவ்வளவு? 8. 1500 டிவைடட் பை 8. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 187.5 பிளஸ்
நீ பேஸ் நம்பர் 2250 எடுத்திருக்க, ஓகே. ஆனா உனக்கு டீவியேஷன் எவ்வளவு இருக்கு? 187.5 பிளஸ் பண்ணிக்க. இது அர்த்தம். அப்ப என்னது? 24 3.5. ஓகே. 3 ஷர்ட் விலை வந்து 1250 ரூபா. ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் 3 ஷர்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் 2 ஷர்ட். 2 more ஷர்ட்டை வாங்கிட்டேன் அப்படின்னா 1540 480 ரூபா. பேஸ் நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? 1250 எடுத்துக்கலாம். அப்ப இங்க என்னது? 0. இங்க என்னது? 200 கூட இருக்கு. இப்போ 3 இன்ட்டு 0 பிளஸ் 2 இன்ட்டு 200 5 டோட்டல். அதாவது ஆவரேஜ் தான் கண்டுபிடிங்க. இது என்ன மொத்தமா? சம்மு. கீழே என்னது? டோட்டல் நம்பர்ஸ். டோட்டல் நம்பர்ஸ் இங்க என்னது? 5 சட்டை. இப்போ 5. அப்போ 400/5. ஆன்சர் என்னது? 80. ஆல்ரெடி 1 2 5 0 பேஸ் நம்பர் எடுத்திருக்கு. அது கூட 80 ஆட் பண்ணினா 1 3 3 0 அப்படிங்கிற உன்னோட ஆவரேஜ் அப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 39 கேர்ள்ஸ் அவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 110. 26 பாய்ஸ் அவங்களோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 89. ஓகே. இப்போ இப்படி இருக்கிற நம்பர்ஸை அடிச்சு கொடுத்துருக்கோம். 13 டேபிள் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 13 3 சார், 13 2 சார். ஓகே. இங்க டீவியேஷன் எவ்வளவு எடுத்துக்கலாம்? டீவியேஷன் என்ன? 100ன்னு வச்சுக்கலாமா? இங்க இது எவ்வளவு கூட இருக்கு? 13 கூட இருக்கு. இங்க 11 கம்மியா இருக்கு. இப்போ 3 இன்ட்டு 13 பிளஸ் 2 இன்ட்டு -13 பை டோட்டல் நம்பர் என்னது? 5. இந்த 39 26 போடுறதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா 3 2 போட்டுக்கணும். 3 2 என்னது? 5. 3 பிளஸ் 12. அப்போ 39 மைனஸ் 22 பை என்னது? 5. அப்போ 17 பை என்னது? 17/5ங்கிறதோட ஆன்சர் என்னது? 3.4. நீ பேஸ் நம்பர் நீ 100 எடுத்திருக்க. ஆனா உனக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு டீவியேஷனு? 3.4. அப்ப ஆன்சர் என்னது? 103.4. அடுத்த சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 42 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 137. 28 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 152. இதை அடிச்சு கொடுக்கலாமா? 14 இன்ட்டு 3-ஆ? இது என்னது? 14 இன்ட்டு 2-ஆ? 14 14 கேன்சல் ஆகிடும். இது 3 வரும், இங்க 2 வரும். இதை பேஸ் நம்பர் 140ன்னு வச்சுக்கலாமா? எவ்வளவு கம்மியா இருக்கு? 3 கம்மியா இருக்கா? 140 வச்சு இது 137 தான் இருக்கு. 3 கம்மியா இருக்கு. இது 140 இருக்கு, 152 இருக்கு. பிளஸ் 12. 3 இன்ட்டு -3 பிளஸ் 2 இன்ட்டு 12 5. டோட்டல் நம்பர் எவ்வளவு? 5. -9 பிளஸ் 24/5. 15/5. ஆன்சர் என்னது? +3. பேஸ் நம்பர் நீ 140 எடுத்திருக்க. ஆனா உனக்கு டீவியேஷன் ஒரு 3 வருது. அப்ப ஆன்சர் என்னது? 143. இதை 3 நம்பர்ஸ் வச்சு பார்த்துடலாமா? எக்ஸ் ஒய் இசட்னு ஒரு 3 கிளாஸ்ல ஓட ஆவரேஜ் மார்க் எக்ஸ்ல 83, 76, அடுத்தது 85. ஸ்டூடெண்ட்ஸ் குவான்டிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு? 27, 36, 45. 3 ஒரே டேபிள் வச்சுக்கலாம். 3 9s ஆர், 3 12s ஆர், 3 15s ஆர், 3 3s ஆர், 3 4s ஆர், 3 5s ஆர். அப்ப இதான் என்னது? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட குவான்டிட்டி. டீவியேஷன் வந்து 80ன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளவு இருக்கு? 3 கூட இருக்கு. இது எவ்வளவு இருக்கு? 4 கம்மியா இருக்கு. இது எவ்வளவு இருக்கு? 5 கூட இருக்கு. 3 இன்ட்டு 3. 3 இன்ட்டு பிளஸ் 3 பிளஸ் -4 இன்ட்டு 4 பிளஸ் 5 இன்ட்டு 5 பை டோட்டல் எவ்வளவு? 3 7 12. இது என்னது? 9 -16 பிளஸ் என்னது? 25/12. 34 -16/12. 18/12. இதை அடிச்சு குடிச்சீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 18 12. 12 ஒரு மட்டும் 12 1.5. 1.5. ஆல்ரெடி நீ பேஸ் நம்பர் 80ன்னு எடுத்திருக்க. ஆனா உனக்கு டீவியேஷன் ஒரு 1.5 வருது. அப்ப 81.5 தான் உன்னோட ஆவரேஜ் அப்படின்னு இருக்கு. ஓகே.
அடுத்த சம் பார்த்துடலாமா? மேக்ஸில், இங்கிலீஷில், ஹிந்தியில். இது வந்து பேப்பர்ஸ். மேக்ஸ் பேப்பர் எத்தனை பேப்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பேப்பரு. இங்கிலீஷ் 2, ஹிந்தி 2. அடுத்து வந்து ஆவரேஜ் மார்க் எவ்வளோ எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது 45, இது 55, இது வந்து 60. ஓகே. இப்போ பேஸ் நம்பர் வந்து நான் 45 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளவு? 0. இது எவ்வளோ கூட இருக்கு? +10 கூட இருக்கு. இது எத்தனை கூட இருக்கு? 15 கூட இருக்கு. இப்போ அப்படியே மல்டிப்ளை 3 × 0 ப்ளஸ் 2 × 10 ப்ளஸ் 2 × 15 பை டோட்டல் எவ்வளவு? 3, 2, 5, 7. 0 ப்ளஸ் 20 ப்ளஸ் 30/7. இப்போ என்னது? 50 பை என்னது? 7. அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7.1. நீ பேஸ் நம்பர் 45 எடுத்தாலும் 7.1 கூட இருக்கு. அப்போ 52.1 நம்மளோட ஆவரேஜ். ஓகே. ஓரளவுக்கு பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோவில்